வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் காமன் ஷோவோட 9வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பிக் பாஸ் எப்படி இருந்துச்சுன்னா, காலேஜ் கல்ச்சுரல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த டான்ஸ் ஆடுவாங்கள்ல, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மேடையிலையும் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த பாட்டு வைப்பை வச்சு பின்னாடியும் ஆடுவாங்க, மேடையிலையும் ஆடுவாங்க. ஓரத்தில் நின்றவங்க, வந்துட்டு போனவங்க, இந்த டீ காஃபி கொடுக்குறவங்க எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க. அந்த காலேஜ் கல்ச்சுரல் மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி. கல்ச்சுரல்ஸில் அப்படி தான் இஷ்டத்துக்கு அவன் ஆடுவான். ஏன்னா அந்த பாட்டோட சவுண்டு, அந்த பாட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் எல்லாருமே வரவங்க போகிறவங்க நின்றவங்க எல்லாருமே ஆடுவாங்க. அது மாதிரி தான் இருந்துச்சு. ஆட தெரிஞ்சவங்க ஆட தெரியாதவங்கலாம் அந்த பாட்டு போட்டாலே எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக ஆட ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, நம்ம ஷோக்குள்ளே போயிடலாம். அதான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அது என்னன்ட்டு. அதுக்கப்புறம் என்னென்னா, ராஜு சொல்கிறாரு, இன்றைக்கி ஆட தெரிந்தவர்களுக்கான போட்டி, ஆட தெரியாதவர்களுக்கான போட்டியான்னு கேட்டாங்க. 22 பேர், அதே 22 பேர் தான் வந்தாங்க. அதுக்கு உடனே மாயா சொன்னாங்க, இன்றைக்கி பிக் பாஸ் ஆடல் பாடல் நிகழ்ச்சின்ற மாதிரி பேசினாங்க. ஆரி சொன்னாங்க, இது ஆட தெரிந்தவர்களுக்கான போட்டி இல்லை, இது ஆட தெரியாதவர்களுக்கான போட்டி. சேம் கான்செப்ட். என்ன சொன்னாங்கன்னா, இதில் நாங்கள் எல்லாரையும் பார்ப்போம் அப்படி என்ன போன எபிசோடில் எப்படி சொன்னாங்க, நீங்கள் ஆடுறது மட்டும் போட்டி கிடையாது, இதில் என்னென்ன வைப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் எல்லாத்தையுமே பார்ப்போம், உங்கள் ரியாக்ஷன் எல்லாத்தையும் பார்ப்போன்ற மாதிரி பேசி முடிச்சிட்டாங்க. பக்கத்தில் ஒரு சேரில் ப்ராப்பர்ட்டியெல்லாம் ஒரு பெஞ்சில் வச்சுருந்தாங்க. இவங்க டான்ஸ் ஆடணும், ஒரு பஷர் சவுண்டு கேட்டோன்னே டான்ஸ் ஆடணும். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எடுத்து ஆடி அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஆடலான்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க. ராஜுவும் ஆரியும் 2 குரூப்பாக பிரிச்சுக்கிட்டாங்க. ராஜுவோட 11, மொத்தம் 22 பேரில் 11 பேர் ராஜுக்கு கீழேயும் ஆரிக்கு கீழே 11 பேரும் வந்தாங்க. அந்த மாதிரி பிரிச்சிட்டாங்க. பிரித்த பிறகு என்னாச்சு அப்படின்னா, ராஜுக்கு பேர் பேட்டராப்பு, அவரோட குரூப்போட பேர் பேட்டராப்பு, ஆரியோட குரூப்போட பேர் உள்ளூர் ஆட்டக்காரர் அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க. இதில் எப்படின்னா 4 சிங்கிள்ஸு, 2 கப்புள்ஸு, அதுக்கப்புறம் 2 குரூப் சாங்கு. அதாவது 4 சிங்கிள்ஸ்னால் யாரெல்லாம் இண்டிவிஜுவலாக ஆட வரீங்க ஒன்று, யார் 2 பேர் சேர்ந்து ஆட வரீங்க. அப்புறம் கப்புள்ஸ் 2 பேர், 2 பேர், ஜென்ஸாகவும் இருக்கலாம், லேடிஸ் ஜென்ஸாகவும் இருக்கலாம், லேடிஸாகவும் இருக்கலாம். அது அவங்களோட விருப்பம். அவங்க இஷ்டத்துக்கு யார் வரீங்கன்னு கேட்டாங்க. அப்போ டான்ஸ் இண்டிவிஜுவலாக 4 சிங்கிள்ஸ். அதாவது எப்படின்னா, பேட்டராப்போட, அதாவது ராஜுவோட சிங்கிள்ஸ் ராஜுவோட குரூப்லேருந்து ஒரு ஆள், அதுக்கப்புறம் உள்ளூர் ஆட்டக்காரர் ஆரி குரூப்லேருந்து ஒரு ஆள், 2 பேரும் போட்டி போடணும். பாதி பாட்டுக்கு இவங்க ஆடணும், பாதி பாட்டுக்கு அவங்க ஆடணும். எது நல்லா இருக்கோ அதை அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் மீன்ஸ் அவங்கள ஓகே பண்ணுவாங்க. நல்லா ஆடாதவங்க சேர்ந்து, அதாவது எல்லாருமே சேர்ந்து ஒருத்தரை நல்லா ஆடினாங்க, இல்லை நல்லா ஆடலை, இதை 2 குரூப்லேயே ஒவ்வொருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க. அதில் ரெட் ஸ்டார், நல்லா ஆடாதவங்களுக்கு ரெட்டு ஸ்டாரும், நல்லா ஆடினவங்களுக்கு க்ரீனும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யார் ஆட வராங்கன்னு கேட்டப்போ, சிங்கிள்ஸில் ஆட வந்தது மணி, பேட்டராப்பில் மணி, இந்த ஷார்ட்டாக இருப்பார்ல அவர். உள்ளூர் ஆட்டக்காரவங்க ஷோபா, 2 பேரும் ஆட வந்தாங்க. அதில் எப்படின்னா 2 பேரும் சேமாக ஆடணும், அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் 2 பேரும் சேமாக ஆடணும். அதில் என்னென்னா மையா சாங்குக்கு ஆடினாங்க. அந்த சாங்கு வைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. மணி என்ன பண்ணார்னா, சட்டை ஃபேண்ட்டை தான் கலட்டலை, சட்டை பெல்ட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு ஆடினார். உடனே இவர் சொல்லிட்டாரு, நம்ம ராஜு, என்னையா அவர் 40 வயசில் எவ்வளோ ஸ்பீடில் ஆடுவார் நமக்கு தெரியாதுன்ற மாதிரி நல்லபடியாக அது கொடுத்தாங்க. அந்த சோபா பொண்ணு சூப்பராக ஆடிச்சுங்க, நல்ல டான்ஸர், சூப்பரான டான்ஸர் அந்த பொண்ணு, நல்லா ஆடிச்சு. அடுத்து சிங்கிளில் ஆடினது பிரியங்கா, எந்த பக்கம் பேட்டரா பக்கம். உள்ளூர் ஆட்டக்காரங்க கூட ஆஷா ஆடினாங்க. சில் ப்ரோ பாட்டுக்கு ஆடினாங்க. முனியம்மா இந்த அதுக்கப்புறம் முனியம்மாவும் இந்த பக்கம் ஷாமாவும் ஆடினாங்க. சின்ன குழந்தை தான் அப்படின்ற பாட்டுக்கு அவங்க ஆடினாங்க. முனியம்மா 2 பக்கமும் பூங்கொத்தை வச்சுட்டு இங்கிட்டும் வைப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அடுத்து சிங்கிள்ஸில் பாஷாவும் இந்த பக்கம் ஜெய்சன்
அந்த இயக்குனர் ஜெய்சன், பாஷா வந்து ஆட்டோக்காரர். இவங்க 2 ஆடினாங்க. இவங்க வந்து சொர்க்கம் 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 அப்படின்ற ஒரு பாட்டுக்கு ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து கப்புள்ஸில் வந்து அதாவது 2 பேர் சேர்ந்து ஆடுறதுல வந்து பேட்டராப்பில் வந்து தனீஸ்வர் தில்லானாக்கு கரிஷ்மாவும் நம்ம இவரும் ஆடினாங்க. அது பேர் என்ன, அரவிந்த். எனக்கு ஒன்று புரியலை. அரவிந்த் வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விரும்புகிறாருன்னு தெரில. அவர் என்ன பண்ணார், அந்த கரிஷ்மா பொண்ணு இந்த ஸ்கூலிங்கோடு முடிச்சு எனக்கு படிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிச்சு பாருங்கள், அந்த பொண்ணை வந்து தூக்கிக்கிட்டு அங்கேருந்தே ப்ராப்பர்ட்டி மாதிரி தூக்கிட்டு வராங்க. எல்லாருமே கலாய்ச்சாங்க அவங்கள. அவர் என்ன மென்டாலிட்டியில் அங்கே வந்தாருன்னே தெரில. அந்த பொண்ணு வந்து கடைசியில் 2 பேரும் ஆடி முடித்தாங்க. முடித்த பிறகு வந்து அவங்க கேட்டாங்க, தில்லானா சாங்க்குக்கு தான் ஆடுனாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாங்க்கு ஆடி முடித்த பிறகு என்ன இது 2 பேருமே ஆடாமல் சரியாகவே ஆடலை, நீ ஏன் அங்கேருந்து தூக்கிட்டு வரேன்னு கேட்டார் ராஜு. இல்லை அங்கேருந்து தூக்கிட்டாருன்னா, அப்போ இந்த பொண்ணுகிட்ட கேட்டப்ப அவர் என்ன ப்ரூவ் பண்ண விரும்புகிறாருன்னே தெரில எனக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுதுங்க. அவர் என்ன மனசில் நினச்சிட்ருக்காருன்னு தெரில. அவர் வந்து கோஆர்டினேஷனே கிடையாது. 2வது அவர் வேறு ஏதோ நினச்சிட்டு ஆடுறாருன்ற மாதிரி அந்த பொண்ணு நல்லா ஓப்பனாக போட்டு உடச்சிருச்சு. ஃபைனலில் வந்து முனியம்மா சொன்னாங்க, இந்த அரவிந்தோட ஆட்டமும் கரிஷ்மாவோடதும் என்னன்னு சொல்கிறீங்க, அவர் வந்து இதுக்காக ஷோக்காக ஆடவில்ல, அவர் சந்தோஷத்துக்காக அவர் ஆடுறாருன்னு சூப்பராக சொல்லிச்சு முனியம்மா. பக்காவாக எடுத்து போட்டுச்சு. சரிங்க, அப்படியே எல்லாருமே ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன முடிவாச்சு அப்படின்னா, ரெட் ஸ்டார் யாருக்கு கொடுக்குறது, க்ரீன் ஸ்டார் யாருக்கு கொடுக்குறதுன்னாங்க. உள்ளூர் ஆட்டக்காரர் வந்து வெங்கடேஷுக்கும் பேபிக்கும் ரெட் ஸ்டார் கொடுத்தாங்க. வந்து கடைசியில் வந்து எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க. வெங்கடேஷ், பேபி, அதுக்கப்புறம் வந்து தண்டீஸ்வரர் இவங்கெல்லாம் ரொம்ப அடிச்சுக்கிட்டாங்க. ரெட் ஸ்டார் கொடுக்குறதுல இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க மக்கள். கடைசி யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணுன்னா உள்ளூர் ஆட்டக்காரருக்கு வந்து தண்டீஸ்வரருக்கும் பேட்டராப்க்கு வந்து கரிஷ்மாவுக்கும் கொடுத்தாங்க. வந்து ரெட் ஸ்டார் க்ரீன் யாருக்கு கொடுக்கலான்னு சொன்னப்போ ஜார்ஜுக்கும் மணிக்கும் கொடுத்தாங்க. இந்த ஜார்ஜுன்றவர் லேடிஸ் வேஷம் போட்டால் எப்படி ஆடுவாங்களோ அந்த மாதிரி சூப்பராக ஆடினார். ஆனால் இதோட முடிவு என்னன்றது எனக்கும் தெரியல. இவங்க எதை நோக்கி இந்த ஷோ போகுதுன்றது எனக்கு தெரியலை. இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாய்ச்சிக்கிறாங்க, அவ்வளோதான். வந்து இவங்க வந்து ஒரு காலேஜில் வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம் மாதிரி இன்றைக்கி நடந்தது, அதை தான் முடிவாக சொல்லலாம். இதில் ரெஸ்டார் கொடுக்குற தண்டீஸ்வரருக்கு வந்து பிடிக்கல. அது நான் நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன், எதுக்காக என்ன இப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவர் பேசினார். நாளைக்கு என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. இன்றைக்கி காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நல்லபடியாக முடிஞ்சுது. நாளைக்கு சந்திக்கலாம் மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் வீடியோலாம் இப்போ தான் புதுசாக போட ஆரம்பிச்சிருக்கேன். உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் எப்படி மாற்றிக்கணும் இருந்தாலும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாய், நாளைக்கு பார்க்கலாம். ஆரி ப்ரோ வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு வார்த்தை பேசினார். என்ன பேசினார்னா அதை சொல்ல மறந்துட்டேன். அவர் என்ன பேசினார்னா, மார்னிங் வேக்கப் சாங்குக்கு வந்து இந்த டான்ஸ் உதவும் அப்படின்னாரு. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது, அதாவது உங்களுக்கு இப்போ பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, எப்படி டான்ஸ் ஆடணும், எப்படி பேசணும், எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரோம். எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது, நாங்கள் அடி வாங்கி தான் இந்த ஷோவே கற்றுக்கிட்டோன்னாரு. ஆரி ப்ரோ, நீங்கள் வந்து ஒரு 5 படமோ இல்லை 10 படமோ எக்ஸாக்டாக எனக்கு எத்தனை படம்னு தெரில, 10 படம் நடிச்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, நாடகம் சீரியல் ஏதாவது பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொன்றுலையும் நீங்கள் ஒரு டைரக்டர்கிட்ட இருந்திருப்பீங்க. அங்கே இல்லை இது ரிலேட்டடாக எங்கேயாவது நீங்கள் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்ருப்பீங்க. இது வந்து காமன் மேன் ஷோ ப்ரோ. இந்த காமன் மேன் ஷோவில் வந்து மக்கள் வந்து ஒன்று சோறாக்கி, இப்போ முனியம்மா எடுத்துக்கலாம், பேபி அவங்கள எடுத்துக்கலாம். அவங்களாம் சோறாக்கி குழம்பு வச்சு வீட்டு வேலை மட்டும் செஞ்சு பழகுனவங்க. இந்த யூடியூப்பு ஷார்ட்ஸ் போடுறது வந்து சரி நம்மளும் போய் பார்க்கலான்னு ஒரு ஆசையில், வெகுஜன மக்கள்னு சொல்லுவாங்க எங்களை, ஒரு ஆசையில் தான் அதில் வர்றாங்க. ஆனால் நீங்கள் வந்து இதுக்கே ட்ரெயின் ஆகிருப்பீங்க. ஆனால் உங்களையும் சேர்த்து வச்சு சொல்கிறீங்க. எனக்கு தெரில ப்ரோ, நீங்கள் வந்து காமன் மேனுன்னு நினச்சிக்கிறீங்க. ஒவ்வொன்றும் இதுக்குள்ளே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். உங்களை அவங்களோட சேர்த்துட்டு நீங்கள் வந்து பேசுகிறீங்க.